முஃபாசாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக தெரியல, இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்கிற மாதிரி. பட் அக்காவோட குழந்தைகளுக்காக பண்ணேன். அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸில். ஸோ அதுக்காக பண்ணேன். பட் a big thank you to Vivek and his entire team. அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர் டப்பிங் ப்ராசஸில். ஸோ that's how Mufasa happened. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, ஃபஸ்ட்டு லயன் கிங்கோட பெரிய ஃபேன். நம்ம எல்லோரும் வளரும்போது பார்த்த படம் அது. அதுன்னு சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைங்களுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்க நான் பண்ணது. இதோட எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது. இதனால் இது கிடைக்கும், அதனால் அது கிடைக்கும் அப்படின்லாம் இல்லாமல் வெறும் இது கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட். இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்ட்ஹுட்டில் ஃபேவரட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. எனக்கு லயன் கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது. அதில் ஜெரமி ஐயன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அட்லீஸ்ட் அனிமேஷன் ஒரு வில்லனா பண்ணலாமே அப்படின்னு. பட் ஐ ரியலி என்ஜாய் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஜஸ்ட் டிஸ்கஸிங் ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படி டப் பண்ணுறது அப்படின்னு. பட் யா, லைக் ஹி செட் விவேக் மேட் இட் ஈஸியர் ஃபார் அஸ். ரொம்ப அழகான ஆக்ஷன். ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நன்றி, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சியோட நண்பர்கள் நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் அந்த லைன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு விவேக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கன்னாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன். நாட் அ ஜீரோடா, நம்ம ஹீரோடா. அந்த ஏப்பம் விட்டு கேஸ் வரும்போது கூட உனக்கு முன்னாடி எனக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய பர்ச்சஸ் ஆன் ஸ்பாட்டில் போட்டோம்தான். அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இதுலேயும் நல்லா ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கும் சரி ரசிகமேனனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான். எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறது அது பெரிய பாக்கியம்தான். அது நம்ம முகரக்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லயன் கிங்க்கு 2019 பேச கூப்பிடும்போது, பிரதாப் பார்க்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் பெருசாக நினைக்கல. அது எனக்கு தெரியல. இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. பட் நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங்கு பேச வரீங்களான்னு சொன்னேன். இல்லை சார் எனக்கு வேலை இருக்குங்க. ஒரு வேலையும் கிடையாது, சும்மா சொல்கிறது வேலை இருக்குங்க. உடனே அவங்க அப்பா லைன் கிங்குப்பா முஃபாசாப்பா எப்பா அப்புனா மட்டாடாப்பான்னு கேங்கன்னு கட்டிட்டாங்க. இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன். நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு படம். அந்த போலார் எக்ஸ்பிரஸில் பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ்னால் அங்கே இருக்க அனிமேஷன், அங்கே இருக்குது கேரக்டர் பேசியிருக்கோம். ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம். நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் இந்த டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது, அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க. ஆனால் அந்த ஹீரோஸ்லாம் நான் பேசினான், அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில இப்போ கையை காட்டி நிற்பான். நம்மளாம் பேசினா சிரிச்சிடுவாங்க. அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது. ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த டீம் ஒன்றுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன். அது 2019 அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஒரு 15-20 ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி ஒரு பெரிய பெருமையாச்சு. அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி. அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட், நம்ம அணிலா இரும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல. பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்படின்னு இருக்கு. ஒரு செக்கு வந்தால் கூட ஒரு டிஸ்னி போட்டு செக்கு மட்டும் போடல இரியா அப்படியே வச்சிருக்கேன். போட்டோ எடுத்து வச்சிருக்கையா? நீனே அப்படியே சொல்றியா? 2 நிமிஷம் தாயா.
இந்த ஆளுக்கு முத அஜித் படம் ரெட்டு படத்தில் நாங்கள் க்ளோஸ் முத அறிமுகத்தில் இமீடியட் கவுண்ட் தெரியுமா உங்களுக்கு அப்படி வந்தாரு வாங்க முதல்ல அதை விட்டுட்டு இப்போ இதை பற்றி ஸோ இந்த டிஸ்னிங்கிற ஒரு பெரிய விஷயம் அது 2019 பண்ணது. அதுக்கப்புறம் 2024 திருப்பி எனக்கு விவேக் பிரதாப்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு. ஸோ அந்த இதில் சஸ்டெயின் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு. அப்போ பேசும்போது நல்லா இருக்கு குரல், இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்பயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் 2024 முஃபாசாவில் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் விடிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி, எங்கள் டீமும் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன். அப்படியே இல்லாட்டி யாராவது டப்பிங் பேசணும்னா அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி. ஆனால் இந்த முஃபாசால குரலுக்கு அந்த தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்கள் ரொம்ப நன்றி. ரொம்ப குட் ஈவினிங். ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்ன டப்பிங் கொடுக்கும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்லி இந்த ஒரு யங் இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார். சரி டிஸ்னி ஆச்சு, சரி பேசலாம் அப்படின்ட்டு பேசலாம். உண்மையிலே அது பேச எனக்கு அது உள்ள இருக்க வார்த்தைகள்லாம் பசங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும். ஒரு பொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டான்ஸ் இறங்கி சண்டை செய்யும். இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது. அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போதான் தெரியுது. அப்போதான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ள பேசியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோ சங்கர் சிங்கப்புலி இவங்க தான் கரெக்டாக பேசியிருப்பாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அண்ணன் எல்லாமே சூப்பர் வாய்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அளவுக்கு இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது. ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கிற ஒரு ஸ்ட்ரெயின், தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்குலியரானது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு விவேக். இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும், இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது. ஏன்னா ஆப்பிரிக்கனில் பாட்டி இருப்பாங்க, புக்கா பக்கியா ஜுக்கா அந்த ஆனால் கரெக்டாக பாடுறாங்க. பின்னாடி இந்த இன்ஜினியர் ரூம்ல ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்றுங்க எந்த பாட்டு அதில் வரும் அந்த கேட்டிங்கன்னா தமிழ் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வச்சுட்டாரு. இது என்ன ஆகி வச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்க பக்கத்தில் ஒரு பொண்ணு என்ன லாங்குவேஜ் சார் அப்படின்னா. ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிட்டு அந்த சாங்ஸ்லாம். ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். அதான் இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும். ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ. அதனால இந்த கதையை இப்படிதான் பேசுனது. இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படித்தேன் செக் இவர் போடுங்க சரி வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. போய் நின்று எனக்கு தெரியும் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பா எடுத்துக்க. இல்லை
Anjali, thanks. Anjali. Thanks for you. Anjali, கொஞ்சம் புடவையை தூக்கி பின்னாடியே தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையாளர் நண்பர்களை ஊடக நண்பர்களை பார்க்குறேன், சந்திக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும். தேங்க்ஸ் டு டிஸ்னி for this great opportunity. That's what அதுதான் ஃபர்ஸ்ட் எங்க எல்லாருக்குமே வரும். தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும். ஏன்னா இட்ஸ் a great honor. டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படிச்ச ஒரு ஒரு லோகோ அது. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மிக்கி மவுஸ்ல இருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க. இப்போ லயன் கிங்ல வந்து முடிஞ்சிருக்கு, முடியல, இப்போ வந்துருக்கு. ஸோ அதுல நாங்க எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இதோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் நடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டா தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான். ஆருதாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு இந்த தெருவில குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும். அவங்களுக்குள்ள நடக்கிற கதை. அதுல வந்து நான் வந்து பாம்பா தான் ஃபர்ஸ்ட் நடிச்சேன். ஸோ இப்போ வந்து சிங்கத்துல நின்று இருக்கு. ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் when I got this. சரி, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி பிக் ஜெயண்ட் அதுல வந்து ஸ்பீல்ஸ்பர்கோட படம், அதுல வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் பண்ணேன். பட் ஆனா இதுல வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா. அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களா இருக்கு. அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். தேர் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ். உண்மையாவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணிருப்போம் இல்லையா. ஏன்னா லிப்புன்னா ஒரு யாருடைய லிப் இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம். ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. குரங்குக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சிங்கத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரியா இருக்கு. பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங். குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். குரங்குல இருந்தும் மனிதன் பிறந்தார், அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே, ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அசோக் செல்வனுக்கு தெரியும். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். அதை பற்றி நிறைய பேசியிருப்பேன். நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும், இதுக்கு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணேன். ஏன்னா நான் நடிக்கணும் ஆகும்போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால வந்து நான் வந்து ஒரு 60-70 பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன். பெரிய கொம்பன் மாதிரி முடிச்சுட்டேன். அப்போதான் லயன் கிங் ஃபர்ஸ்ட் லயன் கிங் ரிலீஸ் ஆகுது 2D. இப்போ 3D எல்லாம் கிடையாது. 2Dல வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில வந்து அப்பா சிங்கம் இறந்து போகுது. அந்த ஸ்டாம்பீட்ல ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுத்தி வந்து அப்பா எழுந்திருப்பா, அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும். எனக்கு அழுகையா வருது. நான் தான் ரொம்ப ஓவரா எக்ஸைட் பண்ண இப்படி ஓரக்கண்ணில் பார்த்தா பக்கத்துல இருக்க ஆளும் அழுவான், எட்டி பார்த்தா அவனும் அழுவான். நான் எழுதின 70 பக்கங்களை அப்படியே கிழிச்சு போட்டேன். ஒரு கோடுகளால ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் எந்த பெரிய தியரிட்டைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். So that was the connection with me, with the lines of Disney. So எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை, உண்மையாவே பெருமை. ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சேன். அதுல எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு இது வேணும் இல்லைங்களா, ஒரு ட்ரெக்ஸ் வேணும். தேவர் மகன் மாதிரி இதுல மாதிரி டப்பிங்ல உண்மையாவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம். நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு, நன்றி விவேக், whoever were part of making this. Thank you, my colleagues.